Praise the Lord. Most welcome to the Kavan of the Day. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And very good morning. And today is the 15th November 2025 Saturday. Hallelujah. ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்புறாரு. பெத்சாயிதா ஊருக்கு கிளம்புறாரு. அங்கே ஒரு அற்புதம் செய்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மார்க் 8:23, மார்க் சாப்டர் 8 verse 23. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர் என்பதை தான் இன்றைக்குள்ள வார்த்தை நமக்கு நிரூபிக்கிறது. படிக்குமா? கேள்வி. So you took the blind man by the hand and lead him out of the town. And when he had spit on his eye and put his hands on him and asked him if he saw anything. 23வது வசனம். அவர் குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். நீ போகலாம், நீ விரும்பினது நடக்கும் என்று சொன்னவர். இன்றைக்கு வாசித்த பகுதியில ஒரு குருடன் தன்னை தொடும்படி தனக்கு பார்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறான், கேட்கிறான் வந்து. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனை கூட்டிக்கிட்டு கிரௌட் இருக்கிற மத்தியை விட்டு, போன முறையும் அதை தான் பார்த்தோம், காது கேட்காதவர், பிறவி காது கேட்காதவர், டம் அண்ட் டெஃப். அவனை இந்த பட்டணத்துக்கு வெளியே 4 ஜனங்களை விட்டு அவனை தனியாய் கூட்டிக்கிட்டு போய் அவன் கண்ணிலே உமிழ்ந்து, நம்ம தானே கண்ணில் உமிழ்ந்துன்னா எச்சையை துப்புறாரு, இந்த எச்சை உமிழ்ந்து இந்த கண்ணை தொட்டு அவன் மேல கைகளை வைத்து அவனுக்கு கேட்கிறார், ஏதாவது தெரியுதான்னு. அருமையானவர்களே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன் என்றால், கடவுள் செய்கின்ற காரியங்களை, வழிகளை நீ கேள்வி கேட்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார் பழைய ஏற்பாடுல, நான் உண்டாக்கும் போது நீ எனக்கு ஆலோசனை கொடுத்தியா, நீ இருந்தேயா இந்த உலகத்தை படைக்கும் போது? அப்படி இருக்கும்போது நீ யாரு என்னை கேள்வி கேட்கறதுக்கு? 1 மணி நேரம் வந்தவனுக்கும் அந்த சம்பளம் தான் கொடுத்தாரு, 8 மணி நேரம் வந்தவனுக்கும் அந்த சம்பளம் கொடுத்தாரு. ஆண்டவர் உண்மை, அது என்னோட உரிமை, நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னதை நான் கொடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, கடவுளை நாம் கேள்வி கேட்க முடியாது. நீ இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்னு ஆலோசனையும் கொடுக்க முடியாது. You cannot give proposal to the Lord or some idea, some guidance. No, dear brother and sister. And the Lord have his own way of doing things. இந்த உலகத்தின் பாவங்களை மன்னித்து பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை அவர் சித்தம் கொண்டா. என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு சிலுவையில உயிரை கொடுத்தாதான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. அதான் கடவுளுடைய திட்டம். ஆமாதானே? அந்த திட்டத்தை நீ மாற்ற முடியாது, எதிர்த்து கேட்க முடியாது, வேற வழியை நீ உண்டாக்கவும் முடியாது. இன்னைக்கு உலகம் அதுதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. சாத்தான் அதுதான் இயேசுவின் வழியை மாற்றி வேற ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கிறான். இது இப்படி போலாம், அப்படி போலாம். இல்லை, கடவுளுக்கு என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழிக்கு உன்னை அர்ப்பணம் செய்யும் பொழுது you should know what is God's way and commit yourself to the God's way. கடவுளுடைய வழிக்கு உன்னை அர்ப்பணம் செய்யும்போது, இப்ப உதாரணத்துக்கு அவன் கண்ணில் எச்சை எம்பிடுறாரு குருடன். ஒருவேளை அவனுக்கு எச்சன்னு தெரிஞ்சுன்னா, கண்ணை சுகமாக சொன்ன எச்சை உமிழ்றேன்னு கேட்டிருக்கலாம், தட்டி விட்டு. அவனுக்கு தெரியாது இல்லை என்னன்னு, ஒரு வேலை உணர்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி மூலம் அவர் செய்ய வேண்டியதை செய்வார் என்பதை நீ உணர வேண்டும். உன் விருப்பத்தை ஆண்டவர் உன் வழியிலே செய்ய வேண்டும் என்று நினைக்காத. நோ, இன்னைக்கு அதான் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தன் விருப்பத்தை தன் வழியிலே ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறார். முடியாது. Always remember, God have his own way of doing things. அப்படின்னா நம்மளால ஒண்ணும் முடியாதனால நம்ம ஆண்டவரிடத்துல முழுமையாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே
எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. இயேசு உன்னோடு இருந்தால் நீ ஹீரோ, இயேசு உன்னோடு இல்லை என்றால் நீ ஜீரோ என்பார்கள். அப்ப இயேசுடைய வழியிலே உன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். நிச்சயமாக அது எப்படியாப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில்தான் அந்த குருடன் வந்தான். ஆண்டவர் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அவனுக்கு சுகம் கொடுக்க விரும்பினார். உன் வாழ்க்கையிலே நல்லது செய்ய விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வசனங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஹெல்ப் them to understand your will, your word and your plan. அப்பொழுது அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமென். அது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவும். ஆமென். Dear brother and sister, என் சகோதரனே சகோதரி, ஆண்டவருக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழிக்கு உன்னை ஒப்புக்கொடு. God bless.